இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் அக்டோபர் 13ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் திருநாள். அதுலேயும் இன்றைய நாள் சப்தமி திதி, திருவாதிரை நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். மிதுன ராசி. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு எள்ளு உருண்டை இருந்ததுன்னா வாங்கி சாப்பிட்டு போகலாம். இல்லைன்னா எள்ளை லைட்டாக வறுத்து கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டு போகலாம். இதை பண்ணால் நல்லது. அப்படி இல்லைன்னா வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னா தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும். மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. குருவும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய பொன்னான நாள். இது பேர் கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். திரிகோணத்தில் ராகு உட்கார்ந்ததுனால கையை கட்டி போட்டு வச்ச மாதிரி குரு ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கார். அது குருவுடைய நட்சத்திரத்திலே இப்போ மாறி இருக்கார். அதனால் நல்லது பண்ணுவார். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு நன்னா இருக்குது. மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் நிறையா வரும். உடம்பில் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் நீங்கும். உளவியல் ரீதியாக மானசீகமாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். நிறைய கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். டேட்டா சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நல்ல நட்பு, இயல்பாக யதார்த்தமாக இருக்கக்கூடிய நல்ல மனசு எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக வியாசராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெண்கள் அடகு வைத்திருக்கக்கூடிய தங்க நகையை மீட்டெடுக்கக்கூடிய நாள். இது நடக்கும். நீங்கள் பாருங்கள், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா சுப செலவுகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா பிளான் பண்ணுவீங்க. வணிகம் நல்லா ஓடக்கூடிய வாய்ப்புகள், வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு இந்த நாள் செக்கு மூலியமாக ஆன்லைன் மூலியமாக பணம் டெபாசிட் ஆகும். முகம் லட்சணம் பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப அழகாக இருப்பீங்க. நிறையா பேருடைய ஆதரவு பெறக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பெண்கள் நாள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க போகிறீங்க. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும். அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் நன்னா இருக்கும். எல்லா விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனோபாவம் மனோநிலை இருக்கும். அதனால் நிறையா புண்ணியம் சம்பாதிக்கக்கூடிய நாள். நிறையா பேருக்கு டிரான்ஸ்ஃபர், நிறைய பேருக்கு சுப செலவுகள், நிறையா பேருக்கு மற்றவங்களுடைய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். விக்னராஜன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகளுக்காக நல்ல விஷயத்துக்காக செலவுகள். குடும்பத்தில் அந்யோன்யத்தை காப்பாற்றுவதற்காக நிறைய நல்ல விஷயங்கள் செலவல். நிறைய பேர் புது வண்டி வாங்கிறது. புது வண்டி வாகனங்கள் மட்டும் கிடையாது, கம்யூனிகேஷன் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடிய லேப்டாப்பு, டேப்லெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், புதுசாக படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்குறது. நிறைய புத்தகம் வாங்கிறது. நிறைய பேர் லைப்ரரிக்கு போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலேயுமே ஒரு போட்டியின்றி ஜெயிக்கக்கூடிய அபாரமான நாள். நிறைய பேருக்கு கண்டிப்பாக புது வேலைக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் என்ற நாள் இமெயிலில் வீட்டுக்கு வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். பட்டை கலப்புங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக கஜலக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுத்தால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். லாபஸ்தானத்தில் குரு சந்திரனோடு இணைந்திருக்கார். கண்டிப்பாக நட்பு வட்டாரங்கள் மூலிமா லாபம், திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம், நம்பிக்கை உருவாகும். நிறையா பேருக்கு வராத பாக்கிகள், வராத பணம்லாம் இன்றைய நாள் வரும். அதனால் கை ஃபுல்லாக பணம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக மனசுக்கு சந்தோஷம் உண்டு. மூத்தவங்க மூலியமாக சந்தோஷம் இருக்கும். சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவது, அதுக்கு செலவுகள் செய்வது, அது ஒரு மகிழ்ச்சியே கொடுக்கும். குழந்தைகள் மூலியமாக நமக்கு நல்லது நடக்கும். அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். ஒரு க்ஷேமமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் சேர்ந்துருக்காரு.
மிக முக்கியமான வேலை மாற்றம் யாருக்காரு அப்ளை பண்ணோம் அது நடக்கும். வேலையில் மெயினாக டிபார்ட்மெண்ட் மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகள். மிக முக்கியமாக பத்திரங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த நாள் அதை போய் முடிச்சுட்டு வருவீங்க. நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வருவீங்க. ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகும். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நல்ல விஷயங்கள் மட்டும் நிறையா நடக்கும். இந்த நாள் வீட்டில் நிறையா ஏற்றங்களும் உங்களை கேட்டு பல விஷயங்கள் டிசைட் பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு சந்திரனோட சேர்ந்திருக்கார். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்சா பஜதாம் கல்பவருஷாயா நமதாம் காமதேனவே. காமதேனுவாக இருந்து உங்களை ரட்சிக்க போகிறார். இந்த ஒரு நாளில் பொதுவாகவே எந்த விஷயத்தை நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா போதும் ஜெயிச்சிருவீங்க. பாக்யம் மீனிங் லக், பாக்யம் மீனிங் அதிர்ஷ்டம், பாக்யம் மீனிங் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் வரணும்னா பாக்யஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருக்கணும். இல்லை மினிமம் குரு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யணும். ரெண்டுமே இருக்கு இந்த நாள். ரெண்டுமே நடக்குதுன்னா இந்த நாள் பெருசாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். நிறைய ஏற்றங்கள் மன பொருத்தங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க மூலியமாக நடக்கும், முன்னோர்கள் மூலியமாக நடக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் இருக்குது. தெய்வ கட்டாட்சம் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு செம்மையாக இருக்குங்க. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் குருவோட சேர்ந்திருக்கார். பொதுவாக அஷ்டமத்தில் சந்திரன் சேர்றதுங்கிறது, அஷ்டமத்தில் சந்திரன் இஸ் பேசிக்கலி சந்திராஷ்டமம். அதே மாதிரி அஷ்டமத்தில் குரு ரெண்டும் சேர்ந்துருக்கலாம். இந்த நாள் எதிர்பாராத செலவுகள் குழந்தைகளுக்காக நடக்கும், பசங்களுக்காக நடக்கும், படிப்புக்காக நடக்கும். டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, டியூஷனுக்கு சேர்த்து விடுறது, சரியாக படிக்க மாட்டேன்னு குழந்தை மக்கர் பண்ணான்னா கூட்டு போய் நல்ல வாத்தியார்கிட்ட உட்கார வச்சு படிக்க சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். முக்கியமான கம்யூனிகேஷன் வரவேண்டிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே கொஞ்சம் பிளாக் ஆச்சுன்னா இந்த நாள் போய் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் கிளியர் ஆகும். லெட்டர்லாம் ரெக்டிஃபிகேஷன் ராட்டிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு வருவீங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் சில பேருக்கு கழுத்து வலி, சில பேருக்கு அஜீரண கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும். பெரிய பாதிப்புகள் கிடையாது, சின்னதாக தான் இருக்கும். தைரியமாக இருங்க. மிக முக்கியமாக வெந்நீர் சாப்பிட மறந்துடாதீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். அந்த கலத்திரஸ்தானத்தில் குரு சந்திரன் சேரும் பொழுது வாழ்க்கை துணைக்காக செலவுகள், படிப்பிற்காக செலவுகள், புது கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க, புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க, புது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க, திவ்ய தேசங்களுக்கு பிரயாணம் செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே தங்க தேர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகான்களுடைய மடங்களுக்கு சென்று நம்ம வழிபாடு பண்ணோன்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திஷ்டி, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு கடனை வேண்டி நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கடன் இன்றைய நாள் கன்ஃபார்மாக கிடச்சிடும். கொஞ்சம் லைட்டாக வட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பேங்க்கில் தான் அந்த கடன் வாங்குவீங்க. சில பேர் ஆன்லைனில் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி அந்த அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். அந்த அப்ரூவல் கிளியர் ஆகிடும். மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் அபாரமான லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடு உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. விட்டுறாதீங்க. இந்த டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா நடந்துடும். வேலையில் சில சுணக்கங்கள் இருக்கும், ஓவர்லோடெலாம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாளானிக்கு காத்தாலே எல்லாமே மாறிடும். தைரியமாக இருங்க. இந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது கஜராஜனை பிடிச்சிக்க வேணும். அவரை பிடிச்சிட்டிங்கன்னா போதும், எல்லா மாற்றங்களும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லவ் நிறைய கன்ஃபார்ம் ஆகும். சந்திரன் குரு சேரும் பொழுது ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, பசங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது,
படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கேமிங் மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. பரிசுகள் கொடுக்கறது அதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். அது இன்றைய நாள் இன்னொன்று, நிறைய பேருக்கு எவ்வளோ பரிசு கொடுக்கணும், எந்த அளவுக்கு செலவு பண்ணணும்னு தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஏன் சொல்லணும்னா, ராசி லக்னத்தில் ராகு இருக்கும்போது எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு தோணும். நிறையா பேருக்கு இன்றைய நாள் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அமானுஷ்ய சக்திகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை உணரணும், அதை பற்றி கற்றுக்கணும். ராசி லக்னத்தில் ராகு வரும்பொழுது தான் மாந்திரிகத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், ஜோசியத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ பழிக்கிறது கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம ரொம்ப அவசரப்படாமல் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். விஜேந்திர சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா சுகத்தை கெடுப்பார். அதில் சந்திரனும் சேர்ந்துருக்கார், ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வீட்டில் வரும், எலக்ட்ரானிக்ஸில் ஏதாவது பிரச்சனை வரலாம், அதை மாற்றுற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சில பேருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போக முடியாமல் குழிலாம் தோண்டி போட்டிருப்பாங்க. அதனால் சுற்றி விட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி நடக்கும். சம்டைம் வீட்டுக்குள்ளேயே சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் சுகஸ்தானத்தில் இப்படி இருக்கும்பொழுது என்னென்னா, நல்ல விஷயங்கள் செய்கிறோன்னு பிளான் பண்ணால் தடை கொடுக்காது. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம், உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு சத்சங்கம் நடத்த போகிறோம், இல்லை மிக முக்கியமான பஜனை நம்ம செய்ய போகிறோம், இல்லைன்னா கோவில் சம்மந்தப்பட்ட காரியங்களை வீட்டில் பூஜையாக செய்ய போகிறோம், வழிபாடுகள் செய்ய போகிறோம், உபவாச விரதம் அனுஷ்டானம் செய்ய போகிறோம், இப்படிலாம் நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோன்னா எந்த பாதிப்பும் கொடுக்காது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய பணம் வரும். முழுக்க ப்ராக்டிக்கலான எண்ணங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைகளை தயவுசெய்து திட்டாதீங்க. குழந்தைகளை ரொம்ப நம்ம போட்டு அமுக்கப்படாது. கொஞ்சம் அந்யோன்யமாக எடுத்துன்னு போகிறது. 4ஆம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானத்துக்கு விரயஸ்தானம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை நம்ம கூட அந்யோன்யமாக வச்சுக்கிறது. எந்த தப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மெதுவாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பது ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாய்பாபா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால், துலாம் ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, மிதுன ராசி நண்பர்களுக்கு கிளாஸாக இருக்குது, இன்க்ளூடிங் சிம்மம். மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்திர. நன்றி.